அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காரு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா 717 டாஸ்மாக்ஸை வந்து மூடணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு 2 வாரத்துக்குள்ளே. அதுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முதல்ல 50 டாஸ்மாக்கை வந்து இன்றைக்கி வந்து மூடியிருக்காங்க. சல்யூட் சிஎம் சார், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதை நீங்கள் செயல்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னுமே நீங்கள் நிறையா இடத்துல இந்த டாஸ்மாக் வந்து மூடணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட கோரிக்கை, மக்களோட கோரிக்கையும் வந்து அதுதான். அண்ட் முக்கியமாக இது எதுக்காக அப்படிங்கிறத வந்து சொல்லணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயில் இருக்கிற இடத்துல இந்த டாஸ்மாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான், ஒரு 100 மீட்டர்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இந்த டாஸ்மாக் இருக்குது. ரெண்டாவது ஸ்கூல், காலேஜஸ் இதுக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த டாஸ்மாக் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், பொதுமக்கள் அதிகமாக நடமாடுற இடங்கள்ல இது இருக்குது. இதனால் நிறைய பாதிப்புகள் உண்டாகிட்டு இருந்தது இத்தனை வருஷமாக, இத்தனை ஆண்டுகளாக. இதெல்லாம் வந்து ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அது ஒரு முடிவெடுத்து தான் இதை வந்து பண்ணியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். பார்த்திங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் முக்கியமான ஒரு ஸ்பீச்சும் வந்து கொடுத்துருந்தாரு. ரொம்பவுமே நல்லாவும் இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் ஆப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா ஹெல்த்தியாக தான் போயிட்டுருக்கு. பார்க்கும் பொழுது அவங்களோட ஸ்பீச்சஸ்மே அந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்தது இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சில கட்சி தலைவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு திருமாவளவன் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி தலைவரையும் வந்து இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு. அடுத்தது சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவங்களையும் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அவங்களையும் வந்து இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் அவங்களையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்து பேசியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கோடை காலத்தில் நிறையா குடிநீர் தட்டுப்பாடுலாம் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது, தட்டுப்பாடு ஆகக்கூடாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த குடிநீரை வந்து சேர்த்து வைக்கணும். அண்ட் மக்களுக்கு அது போய் சேரணும். அவங்க குடிநீர் இல்லைன்ட்டு வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்களை வந்து செஞ்சு அந்த குடிநீரை வந்து சேமிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்கக்கிட்ட இன்றைக்கி ஆலோசனைங்கிறது வந்து நடந்திருக்கு. ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க இலங்கைக்கு. இலங்கையில் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டு மீனவர்களை வந்து அவங்க சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்களோட போட்டையும் வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களை வந்து விடுதலை செய்யணும், அவங்களோட போட்டும் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு. பார்க்கும் பொழுது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது இந்த விஷயத்த. அண்ட் ஒரு புது கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு என்னோடய கங்க்ராட்ஸ் சிஎம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாற்றத்தை என்னால் பார்க்க முடிகிறது. இதோட பவர் எனக்கு இப்போ புரியுது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இந்த பவர் வந்து இப்போ புரிஞ்சிருக்கும். ஆனால் அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ண வைக்கிறீங்க பார்த்தீங்களா, ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் சார். டாஸ்மாக்லாம் மூடுறாங்க இல்லையா, அந்த ஏரியாக்கள்லாம் வந்து மீடியா வந்து கவர் பண்ணுறாங்க. அங்கே மக்கள்கிட்டையும் கேட்குறாங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த இடத்துல இப்போ எங்களால் சேஃபாக நடந்து போக முடியும்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நடந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டிவிக்கு கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆனால் லேட்டாக தான் சேர்க்க முடியும், அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு, என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து அந்த நியூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னால் கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்க முடியும். அண்ட் இது நமக்காக, உங்களுக்காக, எல்லாத்துக்காகவும் தான். ஸோ என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் சர்வீஸாக பண்ணுறேன், அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.